ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஈஸியான நல்ல பால் சுரக்கிறதுக்கான ஒரு ரெமெடி பார்க்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அவல் எடுத்து தண்ணி ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் கேரட் துருவினது, ஆப்பிள் துருவினது ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது ரெண்டுமே. இந்த இடத்துல நீங்கள் பப்பாளி காய் சேர்க்கலாம். பப்பாளி காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் நல்லா துருவிட்டு அதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு பச்சையான பப்பாளி காய் சேர்த்துக்கலாம். இதோட கூடவே நம்ம கேரட் ப்ளஸ் ஆப்பிள் இது 3த்தையும் சேர்த்து கூட சாப்பிடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஏற்கனவே நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க இந்த அவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி அவலாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வைங்க. ரொம்ப மெல்லிசாக பேப்பர் போல் ஒரு சில அவல் இருக்கும் இல்லைங்களா, அதுவாக இருந்தால் உடனே ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கெட்டியான அவல், அதனால் நான் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு அவல் எடுத்து இதில் கேரட் ஆப்பிள் சேர்த்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெல்லம் வேணும்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக இனிப்புக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பனங்கற்கண்டு, வெல்லம் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துட்டு இதோட கூடவே நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சிருக்கணுங்க. நல்லா வந்து பாலை வந்து சுண்ட சுண்ட காய்ச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பாலில் வந்து நமக்கு நல்ல எந்த அளவுக்கு பால் குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு பால் வந்து நல்லா சுரக்கும். ப்ளஸ் அதோடு நம்ம கேரட் அதுக்கப்புறம் ஆப்பிள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுனால இன்னும் நல்லாவே நமக்கு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற அளவுக்கு நல்ல பால் சுரக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை காலையில் டிஃபன் போலவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஈவினிங்கில் டிஃபன் சாப்பிட்லாம், இல்லைனா நைட்டில் கூட டின்னர் போல் சாப்பிட்லாம். உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் ஃப்ரூட்ஸை வந்து மாற்றிக்கலாம். வேறு எந்த ஃப்ரூட்ஸ் வேணும்னா நீங்கள் காஞ்ச திராட்சை சேர்க்கலாம், ப்ளஸ் ஆப்பிள் சேர்க்கலாம், பப்பாளி காய் சேர்க்கலாம். இது எல்லாமே வந்து பால் சுரக்கிறதுக்கு நல்லா வேலை செய்யும். இந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டு நம்ம காலையில் டைமில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடிக்கடி சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஃபுட்டு, அதோட ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதை சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க. அதாவது நல்ல அவல் வந்து நிறைய தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி கொஞ்சம் நிறைய குடிச்சிக்கணும். அப்போ வந்து வயிறு ஃபுல்லாகவே ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 2-3 மணி நேரம் என்ன 4 மணி நேரம் வரைக்கும் பசிக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஃபுட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.